guys, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து முத்ராஸை பற்றி. ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பற்றி போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு 2 முத்ராஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் வேறு முத்ராஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற முத்ராஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்முத்ரா. இந்த சின்முத்ரா அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். ஸோ இது என்ன, இதோட யூசஸ் என்ன அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த சின்முத்ரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டை விரல் வந்து நெருப்பையும் ஆள்காட்டி விரல் வந்து காற்றையும் குறிக்குது. ஸோ ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ஒன்றாக வைக்கும்போது நெருப்போட சக்தி குறைந்து காற்றோட சக்தி வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் இப்போ நமக்கு நெருப்பு சக்தி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நமக்கு காற்றோட சக்தி வந்து அதிகமாகி அதோட வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து செயல்படுத்தும். இது நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலையும் சாயந்தரத்துலேயும் 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முத்திரை வச்சுட்டு நீங்கள் வந்து இது வந்து எப்படி உட்காந்து பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக தரையில் உட்காந்துட்டும் பண்ணலாம், இல்லை சேரில் இல்லை பெட்டில் இது மாதிரி எங்கே உட்காந்துட்டனாலும் பண்ணலாம். ஸோ இந்த நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, ஆள்காட்டி விரலும் அப்புறம் வந்து நம்மளோட கட்டை விரலுமே வந்து டச் ஆகணும். அந்த நுனி ரெண்டுமே டச் ஆகி மற்ற 3 விரலுமே கீழே இருக்கணும். அது நம்மளோட தொடை மேலே அந்த முத்திரையை வச்சுட்டு நம்மளோட கைகள் வந்து வானத்தை நோக்கி இருக்க மாதிரி, வெளிப்புறம் வந்து வானத்தை நோக்கி இருக்க மாதிரி நம்ம தொடையில் வந்து கையை வச்சுட்டு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த நுனி வந்து டச் ஆகிறப்போ லேசாக அழுத்தம் கொடுக்குற மாதிரி கையில் வச்சுக்கோங்க. சும்மா டச் பண்ணிகிட்டே இருக்காமல் லேசாக அழுத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு வானத்தை பார்த்து கைகள் இருக்க மாதிரி உட்காந்து இந்த முத்திரையை வச்சுட்டு உட்காருங்க. 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் காலையிலையும் சாயந்தரத்துலேயும் இந்த முத்திரைகள் வைக்கலாம். இப்போ இதோட பலனை பற்றி பார்க்கலாம். இந்த முத்திரையை வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பக்கவாதத்துலேருந்து நமக்கு தீர்வுகள் கிடைக்கும். உடனடியாக அது சரியாகும். அதே மாதிரி இதய துடிப்பை வந்து சரி செய்யறதுக்கும், நம்மளுக்கு வந்து நுரையீரலில் வந்து சளி சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சளி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சரிப்படுத்துறதுக்குமே இது ஒரு பெரிய நல்ல முத்திரை இது ஆக்சுவலாக. அதே மாதிரி நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணும் போது இந்த முத்திரை வச்சு உட்காந்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய ஃபோட்டோஸ்லலாம் கூட இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு பார்த்துருப்போம். இது வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக முத்திரை. அதே மாதிரி நம்ம ஏன் மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கணும், ஒருநிலைப்படணும். அதுக்காக தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த முத்திரையை பண்ணுறப்போ நமக்கு மனசு அமைதி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த முத்திரையை கண்டிப்பாக மெடிடேஷன் ஸ்டேட்டில் உட்காந்து பண்ணுங்கள். ரொம்ப ரிசல்ட் இருக்கும். அதே போல் சிந்தனை வந்து நமக்கு வந்து தெளிவாகவே இல்லை, ஒரு இதுவாகவே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த முத்திரையை வைக்கலாம். நம்மளோட நரம்பு மண்டலங்கள் எல்லாமே நல்லா செயல்படுறதுக்கும் இந்த முத்திரையை வந்து நம்ம வைக்கலாம். நம்மளோட இரத்த ஓட்டம் வந்து ஒழுங்காக சீராக நல்லா ஓடுறதுக்கும் இந்த முத்திரையை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மாதிரி இந்த முத்திரையை வந்து நம்ம வைக்கிறப்ப நம்ம மனசு வந்து ஒருமுகம் படவும், நம்மளோட கோபம் அப்புறம் பிடிவாதம் பொறுமை இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே போய் நம்ம எல்லாத்தையுமே வந்து நார்மலாக காம் டவுனாக ரொம்ப வந்து சைலண்ட்டான நிலைமைக்கு போய் எது சொன்னாலுமே கோவப்படாமல் கேட்குற இடத்துக்கு நம்ம வந்து ஆளாகும். ஏன்னா நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, மனசோர்வு. ஸோ இதனாலேயே வந்து நம்மளோட கோவத்தை வந்து வெளியே காட்டுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த முதிரையை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோவம் பிடிவாதம் நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக யார் என்ன சொன்னாலும் உடனே எரிச்சல் ஆகாமல் அதை பொறுமையாக கேட்குற இடத்துக்கு நம்மளும் வருவோம். இந்த சின்முத்திரையை வச்சுக்கிட்டே நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய சக்திகள் இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புல வந்து
சுரப்பிகள் வந்து ஜாஸ்தி. அது வேலை பார்த்தா மட்டும்தான், அது நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வேலைப்பாடுகள் செயல்பாடுகள் எல்லாம் அந்த பார்ட்ஸ்க்கு வந்து சரிவர நடக்கும். ஸோ இப்போ நமக்கு தைராய்டு சுரப்பியில் வந்து அதிகமாக சுரக்கிற சுரப்பியும் இருக்குது, கம்மியாக சுரக்கிற சுரப்பியும் இருக்குது. ரெண்டுமே வந்து நமக்கு ப்ராப்ளம் தான். நமக்கு நார்மலாக எல்லாமே வந்து சுரக்கணும். ஸோ இது வந்து கம்மியாக சுரக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முத்திரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக கொண்டு வந்து சரி பண்ணி கொடுக்கும். கணையம் அப்புறம் பிட்யூட்ரி கிளாண்ட், இந்த ரெண்டுமே வந்து இந்த சுரப்பிகள் வந்து கம்மியாக சுரக்குது அப்படின்னா அதை அதிகப்படுத்தி நார்மலாக சரி சுரக்கிறதுக்கும் நம்ம இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க போது இது அதிகமாக ஆகிடும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு அதிகமாகணும். ஸோ அதனால் வந்து ரெகுலராக ரொம்ப நாள் யூஸ் பண்ண வேண்டாம். அது ஒரு லெவலுக்கு நமக்கு கரெக்டாக வந்துருச்சா அப்படின்றது நமக்கு பார்த்துட்டு அதோட இந்த முத்திரையை வந்து செய்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக இந்த முத்திரையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இதை விட நிறைய யூசஸ் இன்னும் இருக்குது. இது இன்னும் பெரிய வீடியோவாக போடலாம், சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது வந்து நான் கம்மியாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. இந்த முத்திரையை நம்ம நார்மலாக கூட வச்சுட்டு கூட உட்காரலாம். ஸோ ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. நார்மலாக வச்சுட்டு உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற முத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராண முத்திரை. பிராண முத்திரை வந்து நம்ம செய்கிறப்போ நம்மளோட உடம்புல இருக்க மண் சக்தியும் நீர் சக்தியும் அதிகமாகுது. அதனால் இந்த முத்திரை பண்ணுறப்போ நமக்கு 2 சக்தியுமே கிடைக்கும். ஏன்னா இந்த முத்திரை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டு விரலையும் மோதிர விரலோட நுனியும் ரெண்டுத்தையுமே சேர்த்து, அப்புறம் கட்டை விரலோட நுனியுமே சேர்த்து, அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல் 3த்தையுமே இப்படி ஒன்றா நம்மளோட 3 விரலோட நுனிகளும் ஒன்றா டச் பண்ணி மித்த 2 விரலுமே வந்து நீட்டி இருக்கணும். ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் நீட்டி இருந்து 3 விரட்களுமே வந்து ஒட்டி அதோட நுனிகளை ஒட்டி வைக்கிறப்போ விரட்களையுமே வந்து ஒட்டி வைக்கிறப்போ மண் சக்தியும் நீர் சக்தியும் அதிகமாகும். அதனால தான் இந்த ஒரு முத்திரை பண்ணுறப்போ 2ஓட பயனுமே வந்து நம்மளால் அடைய முடியும். இந்த முத்திரை வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலுமே இந்த முத்திரை பண்ணலாம். நம்ம நின்றுட்டு பண்ணலாம், அப்புறம் உட்காந்துட்டு பண்ணலாம், இல்லை படுத்துகிட்டே பண்ணலாம். எப்போனாலும் காலையில் மாலையில் நைட்டு அந்த மாதிரி எப்போ வேணாலுமே இந்த முத்திரையை வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கமே வராமல் வந்து நம்ம தவிக்கிறோம் அப்படின்னா இந்த முத்திரையை நீங்கள் பண்ணிகிட்டே வந்து படுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் வரல, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, நீங்கள் தூங்கவே வரல அப்படின்னா இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடும். அதே மாதிரி இந்த முத்திரை வந்து வேறு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முத்திரை வந்து நம்ம பண்ணுறப்ப நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் இந்த முத்திரையை வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நோயாளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா நோயோட தாக்கம் வந்து அவங்களுக்கு குறைஞ்சி அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து நமக்கு குறையிறதுனால தான் நமக்கு எல்லா நோயுமே நமக்கு தாக்குது. ஸோ அந்த இம்யூனிட்டி பவர் வந்து சக்தியை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி கேன்சர் வர ஆபத்தையுமே வந்து குறைச்சி நமக்கு கேன்சர் வராமலையும் தடுக்கும். நம்ம ரெகுலராக நார்மலாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம். இவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற மாதிரி இல்லை. இந்த முத்திரைகள் எல்லாமே நமக்கு ஏன் வந்து முன்னாடி காலத்துலலாம் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம். இதை நம்ம நார்மலாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா ஓட்டங்களுமே சக்தி ஓட்டங்கள் எல்லாமே வந்து நார்மலாக சீராகி கரெக்டான பாதையில் ஓடும். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை தடுக்கலாம். எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருந்தால் எந்த நோயுமே நம்மளை அவ்வளோ சீக்கிரத்தில் தாக்காது. ஸோ எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் இந்த முத்திரை பண்ணுறது மூலயமா. அப்புறம் வந்து நம்மளோட வெயிட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த முத்திரையை பண்ணுறப்போ வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த முத்திரை பண்ணுறதுக்கான இன்னொரு பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கவங்க கண்ணாடியை வந்து சீக்கிரமாக கழட்ட முடியும் இந்த முத்திரை பண்ணுறது மூலயமா. இதில் வந்து எல்லா முத்திரைஸுக்குமே வந்து ஒரு சில ரெகுலரான காமனான டாபிக்ஸ் வந்து இருக்கும். இது பண்ணால் இந்த முத்திரை பண்ணாதான் இது குறையும் அப்படின்னு இல்லை. நீங்கள் இந்த பண்ணாலுமே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுற மாதிரி ஒரு காமனான ஒரு விஷயங்கள் எல்லாமே நிறையா இருக்குது. இந்த முத்திரை நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்
பார்க்குறீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 மாதம் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு ரெகுலராக காலையில் மாலையில் இது கம்பல்சரி 22 இல்லை 40 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணுறப்போ நீங்கள் சீக்கிரமாக கண்ணாடி கலட்டுறதுக்கான சான்சஸ் அதிகரிக்கும். கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களோட கண் வந்து சிவக்கும், லேசாக கண் வீங்கும், கண் எரிச்சலாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான சக்திகள் எல்லாம் வெளியேற்றி அதை சமநிலைக்கு கொண்டு வரப்போ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தென்படும். ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லை ஐஸ் வச்சு ஏதாவது ஒத்தனை கொடுத்துக்கோங்க. அது ஒன்றும் பெருசாலாம் ஒரு பாதிப்பும்லாம் நமக்கு ஏற்படாது. கண்ணாடி போட்டிருக்கவங்க இதை வந்து முத்திரையை பண்ணி நான் கண்ணாடி கலட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவர் செக் பண்ணிவிட்டு என்ன பவரில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரையை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு நீங்கள் ரெகுலராக கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஹை டெஸ்ட் மட்டும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து பவரை குறைச்சி உங்களுக்கு சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். சீக்கிரத்தில் கண்ணாடியை கலட்டுற அளவுக்கு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் இது கண்ணாடியை கலட்டுற அளவுக்கு உங்களால் கொண்டுட்டு வர முடியும். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ஹை செக்கப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவர் வந்து குறைஞ்சிருந்து அப்படின்னா நம்மளோட கிளாஸை வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். பவர் கம்மியாக இருக்கப்போ நம்ம வந்து அதிகமான பவர் இருக்கிறதுக்கான கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நீங்கள் பண்ணுறதை பொறுத்து. நம்ம உடம்புல வந்து தண்ணி சத்து கம்மியாகி வறட்சி அதிகமாகிறதுனால நமக்கு வந்து வாய்ப்புண்ணு, அப்புறம் வயிற்று புண்கள், அப்புறம் அசிடிட்டி, இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாமே வந்து எரிச்சல் வரும். அது வந்து இந்த முத்திரை பண்ணுறப்போ நார்மலாகவே குறையும். நம்ம பெண்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாயின் போது நமக்கு வந்து அதிகமான போக்குவரத்துகள் இருக்கலாம், இல்லை அதனால் ஏற்படுற வலிகள் எல்லாமே வந்து இந்த முத்திரை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா குறையும். உங்களுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் இந்த முத்திரையை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக உட்காருங்க. காலையிலையும் சாயங்காலம் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக இதை யாராக இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக இந்த முத்திரையை வச்சுட்டு உட்காடுறவங்க ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க. இதோட யூசஸ் எல்லாமே இதான். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எந்த நேரத்தை வேணாலும் இந்த முத்திரையை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன சரியாச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.